பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத் தமிழ் மூன்றும் தா. அன்பிற்கினிய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா. இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். அதாவது ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கியப்படி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2022 அன்று, அதாவது பங்குனி 7ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் 2:50 ராகு பகவான் கிருத்திகை 2வது பாதத்திலிருந்து கிருத்திகை 1வது பாதமாக ரிஷப ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அதே போல் கேது பகவானும் 21/3/2022 அன்று விசாகம் 4வது பாதத்திலிருந்து விசாகம் 3வது பாதத்திற்கு, அதாவது விருச்சிக ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி என்று பயிற்சி ஆகிறதுன்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2022 அன்று பங்குனி 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் மணி 1:45 ராகு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மேஷ ராசிக்கும், கேது பகவான் விருச்சிக ராசியிலேருந்து துலாம் ராசிக்குமாக பயிற்சியாகின்றார். இந்த ராகு கேது பயிற்சி மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொதுவான பலன் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா என்பது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்பு முற்றிலுமாக அகற்றப்படும் என்பதுதான் உண்மை. காரணம் என்னென்னா, ரிஷப லக்னம் என்பது இந்தியாவோட லக்னம். அந்த லக்னத்தில் இதுவரை ராகு பகவான் இருந்து மறைமுகமான ஒரு வியாதியை தந்து கொண்டிருந்தார். அதே போலவே மகர ராசி, இந்தியாவோட ராசின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல சனி பகவானுடன் புளூட்டோ கிரகமும் சஞ்சாரம் செய்து இதை மாதிரி நமக்கு மறைமுகமான ஒரு நோயை தந்து கொண்டிருந்தார். இப்போ சனி பகவானும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார். அதே நேரத்தில் ரிஷப ராசியிலேருந்து ராகு பகவான் பயிற்சியாகி மேஷ ராசிக்கு போகிறார். இது மிக நல்ல பலன் தான் சொல்லணும். அதனால தான் இந்த கொரோனா முற்றிலுமாக ஒழிக்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சியினால் ராகு கேது 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது நல்ல பலன்களை தருவார்கள். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ராகு 3, 2 ஏதாவது ஒரு கிரகம் 3, 6, 11 இருக்கும்போது மற்ற கிரகமானது 9, 12, 5 இருக்கும். ஆகவே ஒரு கிரகம் நன்மை செய்கின்ற காலகட்டத்தில் மற்ற கிரகம் பாதகமான பலனை தரும். ஆகவே ராகு கேது பயிற்சி என்பது பொதுவாகவே ஒரு கலப்படமான பலனைத்தான் தரும். இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஜாதக அடிப்படையில் 60% பலன்களை தசாபுக்தி கணக்கிலும் லக்னம் மற்றும் பிறந்த ஜாதகத்தின் கிரக வலிமையை பொறுத்ததும் நடைபெறும். ஆனால் அதே நேரம் 40% இந்த கோச்சார பலன். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, வருஷ கிரகம் அப்படின்னு பார்க்குற குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து கோச்சார பலனை ஓரளவிற்கு கணிக்க முடியும். அந்த கோச்சார பலன் இப்போது நாம் பார்க்குறதும் ராகு கேது பலனைத்தான். அந்த வகையில் வாக்கியப்படி 21/3/2022 அன்று ராகு கேது பயிற்சியாகி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார்கள் அப்படிங்கிறத 12 ராசிக்குமாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். பொதுவாக ராகு கேது சஞ்சாரம் ஒரு ராசியில் 1.5 வருடங்கள் இருப்பதால் ராகு கேது பயிற்சி பலன் மக்கள்
வெகு ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ராகுவை பொறுத்தவரை கொடுத்து கெடுப்பவன். முதல்ல யோகமான சில பலன்களை தருவார். அதன் பிறகு நம்மளை சோதிக்கின்ற வகையில் சில பாதகமான பலனை தருவார். ராகு எப்படி கொடுத்து கெடுப்பவனோ அதே போல் கேதுவானவர் கெடுத்து கொடுப்பவர். முதல்ல கஷ்டத்தை கொடுத்துட்டு அதன் பிறகு முடிவில் நல்ல பலனை தருவார். இந்த ராகுவானவர் மேஷம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் போன்ற இடங்களில் சற்று விசேஷமான சுப பலன்களை தருவார். பொதுவாக இந்த ராகு கேது 2 பேருமே கேந்திர திரிகோணாதிபதிகளுடன் சம்பந்தப்படுகின்ற போது அதிர்ஷ்டமான பலன்களை தருவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். சந்திரனுடன் ராகு கேது சம்பந்தப்படும் போது அந்த எவ்வளவு நெருங்கி சம்பந்தப்படுகிறதோ அந்த அளவிற்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். இன்றைக்கி பொதுவாக சின்ன எல்கேஜிலேருந்து கல்லூரி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு தான் நடந்துட்டுருக்கு. இந்த ஆன்லைன் வகுப்புக்கு முக்கிய காரணியே ராகு பகவான் தான். ஏன்னா ராகு பகவானுக்கு காரகம் என்பது தொலைத்தொடர்பு காரகம். அவர் சனிவத் ராகு குஜவத் கேது என்று ஒரு முதுமொழி இருக்கின்றது. அதாவது சனியை போல ராகு பலனையும் செவ்வாய் போன்ற பலனை கேதுவும் தருவார்கள் என்பது தான் அதன் பொருள். இந்த ராகு கேது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தருவார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ராகு தருகின்ற சுப பலன்கள் பார்த்திங்கன்னா, உயர்ந்த அதிகாரம் மிக்க பதவியை தருவார். அரசு ஆதரவு இருக்கும். எதிரிகளை வெல்வது இருக்கும். அதே நேரத்தில் இயந்திரங்களால் லாபம் இருக்கும். கமிஷன், தரகு, வியாபாரம், வட்டி போன்ற விஷயங்களில் அதிக லாபம் கிடைக்கும். அந்நிய தேசம் சென்று வருகின்ற யோகம் இருக்கும். அறுவை சிகிச்சை நிபுணராக வர முடியும். தொலை தொடர்பு விஷயமாக வெற்றி பெற முடியும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். அசுப பலன்னு பார்த்தோன்னா, நீரினால் கண்டம் வரலாம், நெருப்புனாலேயும் கண்டம் வரலாம். சில பேருக்கு சிறைவாசம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தின் மூலமாக அபராதம் விதிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். பதவி பறிப்பு போன்ற விஷயங்கள் நடைபெறலாம். உறவினர்களோட எதிர்ப்பு இருக்கலாம். மனைவி குழந்தைகளை பிரிந்து இருக்கின்ற பலனையும் ராகு பகவான் ஏற்படுத்துவார். அதே போல் கேது பகவானோட சுப பலங்களை பார்த்தோன்னா, நிம்மதியான வாழ்க்கை, சீரான வாழ்க்கை அமையும். யோகம் அதிர்ஷ்டத்தை தரும். தவம் போன்ற வாழ்க்கையை ஏற்படுத்துவார். ரேஸ், லாட்ரி, பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் வெற்றியை தருவார். புகழ் அல்லது சங்கீதத்தின் மூலமாக வெற்றி பெறுகின்ற தன்மையை தருவார். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். தெய்வீக அருள் கிடைக்கும். புனித பயணத்தை மேற்கொள்ள முடியும். உதவி செய்யும் நல்ல மனதை கொடுப்பார். அதே போல் கேதுவினால் ஏற்படுகின்ற அசுப பலன்களையும் பார்க்கலாம். இரகசிய நோய்களை ஏற்படுத்துவார். எல்லா விஷயங்களையும் குறிப்பாக படிப்பு, காதல் போன்ற விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்துவார். நீதிமன்றம் வழக்குகளை ஏற்படுத்துவார். தவறான புரிதலை ஏற்படுத்துவார். வாழ்க்கை துணை உங்களை எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை தருவார். வேலை போகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவார். விபத்தில் கை கால்களை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட பலன்கள் பொதுவாக ராகு கேது தந்தாலும் 12 ராசிக்குமாக இந்த ராகு கேது சஞ்சாரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும்னு தனித்தனியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரும்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சியாகிற காலகட்டத்தில் மகர ராசியிலேயே ஜென்ம ராசியில் சனி பகவான் உட்காந்துருக்கார். 7.5 சனி வேறு நல்லா உச்சமாக நடந்துட்டுருக்கு. 2வது வீடு என்று சொல்லப்படுகின்ற தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும், 4வது வீடு என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தில் ராகு பகவானும், 10வது வீடு என்று சொல்லப்படுகின்ற ஜீவனஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார்கள். இந்த பலன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட குணாதிசயங்கள் சில விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பேராசை இல்லாதவர்கள். கிடைக்காததை நினச்சி கவலைப்பட மாட்டாங்க. அதாவது மேலே இருக்கிற பலாக்காயை பார்த்துட்டே கையில் இருக்கிற கலாக்காயை ஏமாற மாட்டாங்க.
போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறது இவங்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை. பொதுவாக அந்த மகர ராசிக்கு சனி அதிபதியான காரணத்தினால் கடவுளோட அனுக்கிரகம் பெற்றவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பேச்சில் கடுமை இருக்கும், வாதம் செய்வதில் ஆர்வம் இருக்கும். இவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்திக்கின்ற துணிச்சலும் தைரியமும் இருக்கும். மற்றவர்களுக்காக என்று பார்க்கின்ற போது முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களுக்குன்னு வரும்போது தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் லேசாக இருக்கத்தான் செய்யும். பொதுவாக இந்த மகர ராசியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தங்களோட பலவீனம் என்ன, பலம் என்ன, தாங்க எந்த விதத்தில் தப்பு பண்ணுறோம், எதனால் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போகிறது எல்லாம் தெரியும். ஆனாலும் தங்களை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்கள் அல்லது முடியாதவர்கள். உண்மையிலே இந்த மகர ராசிக்காரர்கள் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப கோழையாக தான் இருப்பாங்க. வெளியில் பந்தாவாக தைரியமாக புலித்தோல் போற்றிய பசு போல இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பல நேரம் ரோட்டில் ஒரு அடிதடி சண்டை நடந்தால் கூட முடிஞ்ச வரை யார் கண்ணிலையும் படாமல் ஓடிடலாம் அப்படிங்கிறவங்க தான் இருப்பாங்க. நியாயத்தை கேட்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அது அடிதடி சண்டையாக இருக்கும்போது கொஞ்சம் பயம்தான். சில ஆயிரம் சம்பாதிப்பதற்காக லட்சங்களை தொலைக்கவும் தயாராக இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய பணம் இழப்பு இருந்தாலும் அதை பெருசாக கவனிக்காமல் அது ஏதோ போச்சு அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள். சந்தோஷமாக பிச்சைக்காரர்களுக்கு 10 ரூபா போடுறவங்க தங்களுக்காக செலவழிக்கும் போது 5 ரூபாய்க்கு கணக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சேமிப்பு அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக இவங்களுக்கு புரியாத ஒரு வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். சேமிக்கணும்னு முயற்சியே செய்யாதவர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை ராகு கேது இருவரும் தரப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். 4வது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய வகையில் தான் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். நமக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை, கஷ்டப்பட வேண்டிய ஒரு கட்டம். அதே நேரத்தில் பண வருமானம் கையில் இருந்தாலும் அதை செலவழிக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் நம்மளை வச்சிருவார். நாளைக்கு யாராவது பணம் கேட்டிருப்பாங்க, அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி கையில் நம்ம பணம் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம். படிக்கின்ற விஷயத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். சில பேருக்கு வறுமையின் காரணமாக ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம். சில பேருக்கு படிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மனநிலையை பாதிக்கலாம். சில பேருக்கு காதல் போன்ற கத்திரிக்காய்கள் பிரச்சனையை தரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் படிப்பில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரோட நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்துக்கிறது பெரிய அளவில் நமக்கு தான் கஷ்டத்தை தரும். பெத்த வயிறு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாயாருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் உடனுக்குடன் மருத்துவரை ஆலோசிப்பது என்பது உங்களுடைய செலவுகளையும் குறைக்கும், அதே நேரத்தில் பிரச்சனைகளையும் குறைக்கும். 10வது வீடு என்று சொல்லப்படுகின்ற ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான், அது நம்ம சொந்த தொழில் செய்கிறோமோ வியாபாரம் செய்கிறோமோ எல்லா விஷயத்திலும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு தான் இது. நல்ல லாபத்தை தரும், பண வருமானத்தை தரும், எல்லாமே சந்தோஷத்தை தரும், எல்லாமே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நேர்மையாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த காலகட்டத்தில் தரும். ஐயோ நம்ம போன தடவை அதிக லாபத்தை வச்சு விற்றுட்டோமோ, இந்த கொரோனா காலத்தில் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால கொஞ்சம் நம்மளுடைய விலையை குறைச்சி
மக்களுக்கு சேவை புரிகின்ற வகையில் செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் தோன்றும். அதே நேரத்தில் புனித பயணம் செல்லணும், கோயிலுக்கு போகணும், நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யலையே அப்படிங்கிற விஷயங்கள் மனதை உறுத்திகிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்ததாக நம்முடைய ஜென்ம ராசி மகர ராசியிலே சனி, ஏழரை சனி நமக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. பொதுவாக ஏழரை சனி இருக்கிற அந்த சிச்சுவேஷனை பார்க்குறப்போ உடல் உபாதைகள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இப்படி எல்லாமே நமக்கு வரணும். ஆனால் மகர கும்பத்துக்கு சனி அதிபதியானதால் ஏழரை சனி என்பது பெருசாக பாதிக்காது. ஏன்னா நம்மளுடைய குணமே மெதுவாக செயல்படுவது மற்றும் மந்தமாக செயல்படுவது இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனாலும் துணிச்சல் போன்ற விஷயங்களில் நம்முடைய மனது ஒரு கொஞ்சம் இது நமக்கு தோல்வியை தருமோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் பல முயற்சிகளை செய்யாமல் விட்டுருவோம். உடல் நலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வகையில் சோர்வாக இருக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ஏழரை சனி வேறு. ஆனால் அந்த ஏழரை சனியில் ஒரு நல்லது நடக்கும். திருமண காலங்களில் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த ஏழரை சனியில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தால் அது மன வாழ்க்கையில் ஒரு விதமான அதிருப்தியை தரும். இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கணும். மகர ராசியிலேயே மகர ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால இது ஒரு உன்னதமான நிலைன்னு தான் சொல்லணும். நல்ல பாக்கியங்கள் தருகின்ற சுபிட்சமான வாழ்க்கையை தருகின்ற அமைப்பு. ஆனால் அந்த சனி ஜென்மத்தில் தர்ற பலனும் தன்னோட சொந்த வீட்டில் தர்ற பலனும் வெவ்வேறாக இருப்பதால் இது சராசரியாக ஒரு சுமாரான பலனை பெறுகின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால்தான் சொன்னேன், மகர ராசியில் சனி பகவான் தன்னுடைய ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சோதனையை தரமாட்டார். 2க்குரிய சனி அறிவை தருவார், ஆற்றலை தருவார், செல்வம் செல்வாக்கு எல்லாற்றையும் தருவார். அதனால் சனி பகவான் இருக்கிற இடம் 1வது வீடாக இருந்தாலும் மகர கும்பத்திற்கு அது ஒரு விதிவிலக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2வது வீட்டில் குரு பகவான் பேச்சு திறமை அதிகமாக சிறப்பாக இருக்கும். பேச்சை நம்பி தொழில் செய்கின்றவர்கள், வக்கீல் தொழில், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பேச்சாளர்கள் மற்றும் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஊடகவியலாளர்கள், ஜேர்னலிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் இது. இன்பமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலமாக செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த 2வது வீட்டில் குரு இருக்கிறது ரொம்ப பலம் பொருந்திய ஸ்தான பலன் தான் சொல்லணும். அதே நேரத்தில் அந்த 2வது வீட்டில் இருக்கிற குரு பகவான் 12க்கும் 3க்கும் உரியவர். அதனால் கொஞ்சம் நம்ம சம்பாதிக்கின்ற பண வருமானத்தை ஆடம்பரமாக செலவழிக்கிறது அல்லது விரயம் ஆறுது அல்லது வேறு ஏதாவது விதத்தில் அந்த பணத்தை இழப்பு ஏற்படுத்துவது போன்ற விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் பணம் இழுபறியாக கூட இருக்கும். நிறைய சம்பாதிச்சாலும் செலவும் அதோட கை கோத்துட்டே வர்றதுனால சில நேரங்களில் பண தட்டுப்பாடு இருக்கும். இல்வாழ்க்கை என்பது கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஏதோ ஒரு கவலை, குழந்தைகள், மனைவி, ஏதாவது ஒரு கவலை, இல்லை சில பேருக்கு கணவர் மூலமாக பிரச்சனை, இப்படி ஏதாவது இல்வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி தர முடியாத காலகட்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கடுமையாக உழைச்சாதான் நம்மளுடைய சம்பாதனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். சும்மா சர்வசாதாரணமாக சம்பாதித்து விட முடியாது. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய குரு பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குரு பார்வைங்கிறது குரு இருக்கிற இடத்த விட அதிக பலனை தரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு பார்வை 6, 8, 10 வருது. அது ரொம்ப சிறப்பானது. ருணருத்ர ரோகஸ்தானம் பலம் பெறும். வாங்கின கடன் நமக்கு தேவையான கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையும் இருக்கும். அதே மாதிரி 8ங்கிறது நம்ம அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கெடுபலன்கள் வெகுவாக குறையும். 10வது வீடை குரு பார்க்கறதுனால நம்முடைய சம்பாத்தியம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய, வருமானத்தை ஈட்டுவதற்கான பல முயற்சிகளை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் பார்த்தோன்னா நமக்கு அந்த ராகு பகவான், அது சனி பகவான் மற்றும்
கேது பகவான் இவங்கெல்லாம் சுமாரான பலனை தர்ற அமைப்பில் தான் இருக்காங்க. அதனால் இந்த 3 பேருக்குமான பரிகாரம் செய்வது சிறப்பாக இருக்கும். ராகு கேதுவுக்காக காளகஸ்தி சென்று வழிபடலாம், அல்லது திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ராகு கேது ஸ்தலத்துக்கு சென்று வழிபடலாம். இல்லை உள்ளூர்லேயே ஏதாவது ராகு கேதுவுக்கான கோயில்கள் இருக்கும் பட்சத்தில் அங்கே சென்று குறிப்பாக ஒரு 4 முறை சனிக்கிழமை என்று வழிபட்டு வருவது சிறப்பான பரிகாரமாக அமையும். அதே நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்காக நம்ம காலங்காத்தால் எள் கலந்த நல்லெண்ணெய் விட்ட சுட சுட சாதத்தை உணவாக அளித்தோமே என்றால் நமக்கு சனீஸ்வரரால் ஏற்பட்ட பீடைகள் அனைத்தும் போய்விடும். பொதுவாக அந்த சனீஸ்வரருக்காக நம்ம செய்கிற பரிகாரத்தில் மாற்றுத்திறனாளிகள் அல்லது வயது முதிர்ந்த பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த வகையிலாவது உதவ முடியும் என்றால் அதை செய்யலாம். சில பேருக்கு அன்னதானம் செய்வது மிகுந்த நன்மையை தரும்னா அதை பண்ணலாம். இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே பண கஷ்டம் இருக்குன்னா அவங்க கேட்கறதுக்கு கூச்சப்பட்டால் கூட நம்ம அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து பணத்தை கொடுக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வருமானம் என்பது சற்று அதிகமாக இருக்கும். அதனால் கவலைப்படாமல் உங்களால் இயன்ற உதவிகளை, இது நம்ம ஏழை பிச்சைக்காரங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட வேலை பார்க்குற சில பேருக்கே பண கஷ்டம் அல்லது ஏதாவது ஒரு சிரமங்கள் இருக்கும் பட்சத்தில் நான் சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கலாம். இந்த அப்பா உன் பொண்ணு படிக்கிறதுக்காக புஸ்தகம் நான் வாங்கி தரேன், அல்லது அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக பள்ளி கட்டணத்தை நான் கட்டுறேன், அப்படி ஏதாவது பொறுப்பேற்றி கொண்டு அதை செய்வது மிகுந்த சந்தோஷத்தை தரும். ஏன்னா அந்த சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை, நன்றியை மனதுக்குள்ளே சொல்லும்போது அது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். ஆகவே இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் முடிந்தவரை தான தர்மங்கள் செய்து தங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.